இசையமைப்பாளர் இளையராஜா தன்னுடைய சிம்பொனி இசையை முதன்முறையாக லண்டனில் அரங்கேற்றுகிறார். சிம்பொனி நம்பர் 1 வேலியன்ட் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிம்பொனி இசை லண்டனில் மேடையேற்றப்பட இருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இது ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது இளையராஜா என்ற தனிப்பட்ட நபருக்கான பெருமை இல்லை, இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கான, இந்தியர்களுக்கான பெருமை என்பதை இளையராஜாவே சொல்லியிருக்கிறார். சரி, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சிம்பொனினா என்ன, இந்த சிம்பொனி இசை என்பது எப்படி இருக்கும், இதற்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சிம்பொனிக்கான இசை வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கலாம். குறிப்பா இந்த சிம்பொனி அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்போனியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் இந்த சிம்பொனி அப்படிங்கிற இந்த வார்த்தை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு இசை வடிவம் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இதை சிம்பொனி அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னதாக இசை மேதைகளாக இருந்த, மேலை நாட்டு இசை மேதைகளாக இருந்த பீத்தோவன், மொசார்ட், ஜோஹன் தஸ்தோவெஸ்கி போன்ற இசை மேதைகள் தான் இந்த மாதிரியான சிம்பொனி இசை வடிவத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சரி, இந்த சிம்பொனி இசை வடிவம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வெறுமனே இசை கருவிகளை கொண்டும் அல்லது வெறும் குரல் கலைஞர்களை கொண்டு ஒரு சில பாடல்களை பாடுவது, இசைப்பது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் இசைக்கருவிகளை கொண்டு ஒவ்வொரு படிநிலையாக அந்த இசைக்கருவிகளை இசைப்பது அப்படிங்கிறது தான் இந்த சிம்பொனியினுடைய இசை வடிவமாக இருக்கும். ஒரு பெரிய பிரம்மாண்டமான மேடை, அதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த இசைக்கலைஞர்கள் வெவ்வேறு இசைக்கருவிகளை இசைப்பார்கள். அங்கே இந்த சிம்பொனி இசையை எழுதிய இசையமைப்பாளர் ஒரு மியூசிக் கண்டக்டராக இருந்து கொண்டு அந்த இசைக்கருவிகளை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. அந்த இசை கோர்ப்பு தான் ஒரு சிம்பொனி இசை வடிவமாக அந்த மேடையில் வாசிக்கப்படும். சரி, இந்த நூற்றுக்கணக்கான கருவிகள் அப்படின்னா என்னென்ன மாதிரியான அந்த இசைக்கருவிகள் அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக இசைக்கருவிகளை பொறுத்த வரைக்கும் வகைப்படுத்தலாம். அதாவது இசைக்கருவிகள்லேயே காற்று வாத்தியங்கள், அப்புறம் கம்பி வாத்தியங்கள், அப்புறம் பெர்குஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாள வாத்தியங்கள் அப்படின்னு வெவ்வேறு வகைப்படுத்தலாம். உதாரணத்துக்கு கம்பி வாத்தியங்களில் வயலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சின்னதாக கையில் வச்சு வாசிக்கக்கூடிய வயலின்லேயே மிக பெரிதாக ஆள் உயரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய செல்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய, டபுள் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வயலின் மாதிரியே இருக்கக்கூடிய டபுள் பேஸ், செல்லோ, வயலோ, அப்புறம் வயலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருவிகளே கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இந்த கருவிகளை மட்டுமே வாசிப்பாங்க. அப்புறம் தாள வாத்தியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் ஒரு 40-50 பேர் வாசிப்பாங்க. அதற்கப்புறம் காற்று வாத்தியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃப்ளூட்டு மாதிரியான வாத்தியங்களை அதில் ஒரு 30-40 பேர் வாசிப்பாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகளை அந்த இசைக்கலைஞர்கள் ஒரு மேடையில் இருந்து இசைப்பது தான் அதற்கு ஒரு இசை வடிவம். அந்த இசை நோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நொட்டேஷன்ஸை ஏற்கனவே இசையமைப்பாளர்கள் எந்தெந்த கலைஞர்கள் எதை எதை வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த நொட்டேஷன்ஸை எழுதி எல்லாருக்கும் அந்த இசைக்கலைஞர்களிடம் கொடுத்திருப்பார்கள். அவங்களும் அங்கே ஆஸ் அ மியூசிக் கண்டக்டராக இருந்து அதை கண்டக்ட் பண்ணும்போது இந்த இசை வடிவம் என்பது இசைக்கப்படும். இது ரொம்ப லைவாக மேடையிலேயே எல்லா இசைக்கலைஞர்களும் ஒரே நேரத்தில் அந்த இசையை வழங்குவது தான் இந்த சிம்பொனி இசை. சரி, இந்த சிம்பொனி இசை எப்படி உருவானது, அதை இளையராஜா உருவாக்குனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளையராஜாவினுடைய மகன் கார்த்திக் ராஜா சொன்னது போல இளையராஜாவினுடைய ஒரு வாழ்நாள் கனவாகத்தான் இந்த சிம்பொனி இசை என்பது இருந்திருக்கிறது. அப்படி இந்த சிம்பொனி இசை எப்படி உருவாச்சு, எப்போ இளையராஜா இதை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நினைவிருக்கும் 2024 மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது கவிஞர் வைரமுத்து ஒரு மேடையில், திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா மேடையில், இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பின நிலையில் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமாக மாறுச்சு. மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி அவர் நேரடியாக இளையராஜாவைத்தான் குறிவைத்து சொல்கிறார் அப்படின்னு ஒரு சர்ச்சை, நீண்ட நெடிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது. அது தொடர்பாக நிறைய பேர் பேசினாங்க. அந்த விவாதம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தது. ஸோ அப்படியான சூழலில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இளையராஜா ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா,
என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் அல்லது நிறைய சர்ச்சைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனால் அதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் ரொம்ப சுத்தமாக ரொம்ப க்ளீனாக நான் என்னோடய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி பேசி கொண்டிருந்த நேரத்தில் அல்லது இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 35 நாட்களில் நான் ஒரு சிம்பொனிக்கான இசையை எழுதி முடித்து விட்டேன் அப்படின்னு இளையராஜா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். அது பலருக்கும் அந்த சர்ச்சைகளை பேசி கொண்டிருந்த பலரையும் வாயடைக்க வைத்த ஒரு வீடியோவாக அது இருந்தது. ஏன்னா என்னை பற்றி நீங்கள் பிரச்சனையா அல்லது சர்ச்சையா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதையே நீங்கள் வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நான் ஒரு சிம்பொனிக்கான இசைக்கோர்வையை எழுதி முடித்து விட்டேன் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருந்தார். அதற்கு பிறகாக அந்த இசைக்கோர்வை எழுதி முடித்த பிறகாக நவம்பர் மாதத்தில் அவர் லண்டன் சென்று அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப மிகப்பெரிய ஒரு இசைக்குழுவான ராயல் ஒபேரா இசைக்குழு அப்படிங்கிற அந்த இசைக்குழுவோடு சேர்ந்து தான் எழுதிய அந்த சிம்பொனி இசையினுடைய இசை வடிவத்தை அங்கே இருக்கக்கூடிய இசை கலைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வாசித்து அந்த சிம்பொனி இசையை வாசித்து பார்த்தாங்க ஒரு அரங்கத்துக்குள்ள. அந்த வீடியோவையும் கூட இளையராஜா வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை நம்ம இப்பயும் இளையராஜாவினுடைய எக்ஸ்தல பக்கத்திலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ பார்க்கலாம். அந்த சிம்பொனி இசையை வாசித்து முடித்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடத்திற்கு இடைவிடாமல் அந்த இசைக்கலைஞர்கள் கைத்தட்டுவாங்க. ஏன்னா ஒரு சிம்பொனி இசையை உருவாக்குவது என்பதும் அதை வழிநடத்தி கண்டக்ட் பண்ணி அந்த இசையை முழுவதுமாக வெளிக்கொணர்வது என்பதுமே மிகப்பெரிய ஒரு கலை. அந்த கலையை இளையராஜா அத்தனை அசாத்தியமாக செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து கைத்தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வீடியோவையும் அதற்கு பிறகாக இளையராஜா பேசிய அந்த காணொலியையும் அவரே வெளியிட்டிருந்தார். ஸோ இப்போ இந்த சிம்பொனி நம்பர் 1 வேலியன்ட் இசைதான் இப்போது மார்ச் 8ஆம் தேதி லண்டனில் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் ராயல் ஒபேராவினுடைய அந்த இசைக்குழுவினோடு சேர்ந்து இந்த சிம்பொனி இசை என்பது அரங்கேற்றப்பட இருக்கிறது. இளையராஜா சொன்னதை போலவே வெறும் திரைப்பட பாடல்கள் அல்லது திரைப்படங்களுக்கான பின்னணி இசை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதனுடைய சாயல் எதுவுமே இல்லாத ஒரு இசை வடிவமாகத்தான் இந்த சிம்பொனி என்பது இருக்கும். அப்படியாகத்தான் அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இளையராஜாவே சொல்லியிருந்தார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மியூசிக்கை தனித்தனியாக ஆல்பமாக கேட்டிருப்போம். சின்ன சின்ன இசை கோர்ப்புகளாக நம்ம கேட்டிருப்போம். ஏன் இளையராஜாவை கூட அது தமிழில் நிறைய முறை பரிச்சாத்த முயற்சிகளாக நிறைய முறை அதை எடுத்திருக்கிறாரு. திருவாசகம் மாதிரியான ஒரு படைப்பை அவர் இசைப்படுத்தினதா இருக்கட்டும், அல்லது அவுட் டு நேம் இட் அப்படின்னு சொல்லி ஒரு இசை வடிவத்தை ஒரு இசை கோர்ப்பை ஆல்பத்தை அவர் தயாரித்து வெளியிட்டதாக இருக்கட்டும், இப்படி தமிழ் இசை ரசிகர்களுக்கான ஒரு புதிய வெளியை அறிமுகப்படுத்தியதில் இளையராஜாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் சிம்பொனி இசை வடிவத்தை ஒரு உலக அரங்கத்தில் கொண்டு போய் ஒரு தமிழர் ஒரு இந்தியர் நிலைநாட்டுகிறார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம்தான். அதை இளையராஜா சொன்னதைப் போலவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது இளையராஜா என்கிற தனிப்பட்ட இசை கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அல்லது பெருமை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பெருமையாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் சிம்பொனி இசை என்பதை நாம பல இசை கலைஞர்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பீத்தோவனோ மொசாட்டோ ஜோஹனோ தஸ்தோவஸ்கியோ இசைத்த சிம்பொனி எல்லாம் தாண்டி நம்ம ஊர் அன்னக்கிளியை இசைத்த இளையராஜா ஒரு வேலியன் சிம்பொனியை இசைக்கப் போகிறார். அது உலகெங்கும் உலக தமிழர்களின் காதுகளில் ஒலிக்கப் போகிறது. அந்த நாள் உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு நாளாக இருக்கும்.